இப்படியான ஜனநாயக போராட்டங்களை கொச்சப்படுத்துகின்ற அரசாங்கத்துக்கு உண்டு கொடுக்கின்ற ஒரு சில நபர்கள் எமக்குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 8 வருட காலமாக நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட மக்களாக நடாத்திய போராட்டம், நாங்கள் ஒரு பொது பேனருக்கு கீழே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடாத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டத்துக்கு முன்னுக்கு வருவதற்கு சிலர் தயங்குகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த போராட்டம் அரசுக்கு எதிரானது, இராணுவத்துக்கு எதிரானது. ஆகவே இந்த போராட்டம் அரசாங்கத்துக்கு வலிக்கக்கூடாது, இராணுவத்துக்கு வலிக்கக்கூடாது என்றதுக்காக இந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பகிரங்கமான அழைப்பை விடுக்கின்றோம். சகல அரசியல் கட்சிகள், மனித உரிமை அமைப்புகள், பொது அமைப்புகள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த தாய்மாருடைய பிள்ளைகளை கண்டுபிடிப்பதற்காக, இந்த தாய்மார்களுக்கு ஒரு நீதியை கிடைப்பதற்காக எல்லோரும் அணிதிரண்டு முன்னுக்கு வர வேண்டும். நேற்றைய தினம் கூட நாங்கள் பல ஊடக நண்பர்களோடு பேசியிருக்கின்றோம். இந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகல சிவில் அமைப்பினரும் இது ஒரு தனிப்பட்ட நபர்களின்றையோ தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்தமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தெற்கிலேயும் 22,000க்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்திடம் கையளித்து காணாமல் போயிருக்கு, வெள்ள வேனிலே கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கு. ஆகவே இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்குள்ள இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காணாத வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு இன நல்லிணக்கத்தையோ அல்லது ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைமையை ஏற்படுத்த முடியாது. ஆகவே இலங்கை அரசாங்கம், சர்வதேச சமூகம், ஐநா மனித உரிமைக்கு அமைப்புகளுக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து இவற்றுள் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.